வணக்கம் நண்பர்களே. சமீபத்தில் ஒரு செய்தி அறிவாலயத்தில் பேசப்பட்டதான ஒரு செய்தி. திமுகவினுடைய சீனியர் அமைச்சர் நிர்வாகிகள் இன்றைக்கி அமைச்சராக இருக்கிறவங்க, அதில் ஒருத்தர் திருவண்ணாமலைக்காரர் அமைச்சராக இருக்கிறார் அப்படின்னு வச்சுக்கிங்களேன். அவர் என்ன சொல்கிறாரு, ஃபார் எக்ஸாம்பிள் இது சொல்கிறேன். அவர் என்ன சொல்கிறாரு, எனக்கு சீட் தந்தால் நான் என் செலவையும் பார்த்து கொண்டு தேர்தல் செலவை நானே என்னுடைய தொகுதிக்கான தேர்தல் செலவை நானே பார்த்துக்கிட்டு பக்கத்தில் இருக்க 2 தொகுதிக்கு ரொம்ப முக்கியம் தான், எனக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய 2 தொகுதிகளுக்கும் நானே செலவு பண்ணுறேன். அப்போ கிட்டத்தட்ட ஒரு 2-3 தொகுதிக்கு அவர் ஏற்றுக்கிறாருன்னு அர்த்தம். இது ஒரு பக்கம். இன்னொரு அமைச்சர் நீ என்ன கொடுத்தீங்கன்னா நான் 7 சட்டமன்ற தொகுதிக்கு நான் செலவு பண்ணுவேன் அப்படின்னு இப்படி போட்டி போட்டுக்கிட்டு, அதாவது தாங்கள் எனக்கு எம்எல்ஏ சீட் கொடுங்க, நான் மட்டும் இல்லை எனது பக்கத்து தொகுதிகளுக்கும் சேர்த்தே நான் வேலை செய்கிறேன்றதை விட நான் பணம் செலவு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய திமுக சீனியர்கள் முட்டி மோதிக்கிட்டு அறிவாலயத்தில் பேச்சு நடத்தியிருக்காங்க. அப்போது இது ஸ்டாலினுக்கு சரியாகப்பட்டிருக்கு. இது நல்லா இருக்கே, செலவு மிச்சம் தானே, கட்சிக்கு செலவு மிச்சம் தானே, நல்லா இருக்கு அப்படின்னு. அப்போது இதை குடும்பத்தில் விசாரிச்சிருக்காரு, இப்படி செய்யலான் இருக்கிறேன் அப்படின்னு. இந்த அமைச்சருக்கு அந்த தொகுதி, இந்த அமைச்சருக்கு இந்த தொகுதி, அவங்க இத்தனை தொகுதிகளை பார்த்துக்குவாங்க. அப்போ நம்ம கணிசமான அளவுக்கு செலவு குறையும், மீதியை இவங்களுக்கு கொஞ்சம் கொடுத்துடலாம், யார் கூட்டணி கட்சிகளுக்கு அப்படின்னு. அப்போ தான் அவங்க குடும்பத்திலேருந்து ஒரு ஆலோசனை வந்திருக்கு, இதுக்கு பதிலாக நீங்கள் பேசாமல் டெண்டர் விட்டுடலாமே அப்படின்னு. கட்சியவே டெண்டர் விட்டுடலாமே. டெண்டர், ஐயா உங்களுக்கு 5 தொகுதி தர்றேன், நீங்களே செலவு பார்த்துக்குங்க, அறிவாலயத்துக்கு இவ்வளோ கட்டிடுங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, இப்போ ஒரு 10 தொழிலதிபர்கள் சேர்ந்து 10 தொகுதியை எடுத்து திமுக ஜெயிச்சு கொடுத்து அந்த டெண்டரில் ஜெயிச்சு காசு வாங்கிட்டு போயிடுவாங்கல்ல, சரிதானே? அப்போது குடும்பத்திலிருந்து இப்படி ஒரு டெண்டர் விடுற மாதிரி நீங்கள் செயல்பட்டீங்கன்னா கட்சி எப்படி இருக்கும் அப்படின்னு குடும்பத்திலேருந்து ஒரு ஆலோசனை வரவும் அந்த ஆலோசனையை தவிர்த்துட்டார். இதனால் சீனியர்கள் ஐயா நமக்கு சீட் கிடைக்குமா இல்லையான்னு தெரியலையே, நம்ம ஒரு ஆலோசனை சொல்லி பார்த்தோம், செலவெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோன்னு அப்படின்னு கேட்க மாட்டேங்கிறாங்களேன்னு ஒரு இது. ஆனால் எவ்வளவு கேவலமான ஒரு தேர்தல் அரசியல் பார்த்தீங்களா? இவருக்கு ஆலோசிக்க தெரியல, குடும்பத்தில் ஆலோசனை கேட்டு அதில் ஒரு கட்சியை நடத்தி இவங்க நமக்கு முதலமைச்சராக இவங்களுக்கு கீழே மற்றவங்கெல்லாம் அமைச்சர்களாக இருந்து அடுத்து வர இருக்கிற தன் பையனையும் முதலமைச்சராக்கணும்னு சொல்லி, இறைவா, நான் திமுக மேலே தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சியோ இதுலேயோ சொல்லலை, எவ்வளவு மோசமான ஒரு இதை எடுத்திருக்காங்க. கட்சி டெண்டர் விட்டுறதுங்கிற ஒரு கான்செப்டுக்குள்ளே போய் தொடர்ந்து பேசுவோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.